கஞ்சி டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு அரிசியும் பருப்பு வெந்தயமும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து 8 விசில் விட்டு இறக்கிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ கஞ்சி தாளிக்கலாம். கஞ்சி தாளிக்க பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதெல்லாம் வதக்கிடுச்சு. தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். அதே புதினா தலை கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச கஞ்சியை சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவை அதை சேர்த்துக்கலாம். கூடவே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கஞ்சி வந்துருச்சு. இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நோம்பு கஞ்சிக்கு புதினா சட்னி நல்லாயிருக்கும். அதையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். சக்கரவள்ளிக்கிழங்கு குலாப் ஜாமுன் சேர்த்துக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை கலந்து உருட்டி எடுத்துக்கலாம். சேர்க்க தேவையில்லை. கிழங்கோட ஈரப்பதமே போதும். நல்லா உருண்டு வந்துடுச்சு. சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துக்கிட்டேன். இப்போது ஷீரா செஞ்சிடலாம். ஷீராக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கிளறி வச்சுக்கலாம். சர்க்கரையை இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சாவே போதும். பார்க்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். உருளையில் ஷீரெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சக்கரவள்ளிக்கிழங்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பிசன் ஜூஸ்க்கு பாலை ஆற வச்சுருக்கேன், காய்ச்சி வச்சு. அது கூட பாதாம் பிசன் சேர்த்துக்கலாம். அது கூட சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதை நம்ம விருப்பம். கலந்து விட்டுக்கலாம். இது கூட நமக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாதாம் பிசின் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு.